வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாக்குப்பதிவு. தேர்தல் முடிவு இன்று மாலை வெளியீடு. டிடிவி தினகரனுக்கு எதிராக 3 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. பதவியை ஏற்க முடியாது என அதிரடி அறிவிப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் அரசு ஊழியர்கள் போராட்டம். 15,000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் ஸ்தம்பித்தது போக்குவரத்து. இறப்பை பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயமில்லை. மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். திராவிட கட்சிகளை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக விஜயதாரணி குற்றச்சாட்டு. அதிமுக விவகாரத்தில் தலையிட பாஜகவிற்கு உரிமை இல்லை என விமர்சனம். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். நள்ளிரவு 12 மணி வரை வருமான வரி அலுவலகங்கள் செயல்படும் என அறிவிப்பு. விரிவான செய்திகள். நாட்டின் அடுத்த குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. குடியரசு துணைத் தலைவராக உள்ள ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் வருகிற 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மத்திய அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடுவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த கோபால் கிருஷ்ண காந்தியும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாடாளுமன்ற வளாகத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கியது. மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்கிய சில மணி நேரத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். இதனையடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு மாலையே முடிவு அறிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக வேட்பாளருக்கே அதிக ஆதரவு காணப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக மக்களவையில் 337 பேரும், மாநிலங்களவையில் 80 பேரும் உள்ளனர். அதிமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆகிய கட்சிகளின் 67 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெங்கையா நாயுடுவிற்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக அம்மா அணியின் டிடிவி தினகரன் அறிவித்த பொறுப்பை ஏற்க 3 எம்எல்ஏக்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று புதிய நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாச்சலம், மாதவரம் வி மூர்த்தி, TKM சின்னையா, முக்கூர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட 18 பேரை அதிமுக அம்மா அணி அமைப்பு செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தினகரன் அறிவிப்புக்கு பண்ருட்டி எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ பழனி ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல் டிடிவி தினகரன் அறிவித்த பதவி தனக்கு தேவையில்லை என்று திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சத்தியத்தின் தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். சின்னதமே டிடி துணை பொதுச் செயலாளர் இருக்காது. அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர் இப்படி பதவி போடுறது நமக்கு தெரியாது, நமக்கு தேவையும் இல்லை. நன்றாக செயல்பட்டு வருகிற அமைப்பை குழப்பத்தை ஏற்படுத்துகிற, இன்னும் சொல்ல போனால் இந்த அறிவிப்பின் மூலமாக பொதுமக்கள் நகைப்புக்குரியதாக ஒரு பதவி என்பதை ஒரு கேலி கூத்தாக இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே கட்சியின் பொதுச் செயலாளர் குறித்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் துணை பொதுச் செயலாளர் பதவி கேள்விக்குறி என கூறி நிதியமைச்சர் ஜெயக்குமார் டிடிவி தினகரன் அறிவித்த பட்டியலும் கேள்விக்குரியே என்று தெரிவித்துள்ளார். இஷ்யூ பொறுத்தவரையில் ஜெனரல் செக்ரட்டரி இஷ்யூ, பொதுச் செயலாளர் இஷ்யூ பொறுத்தவரையில் கோர்ட்லயும் அதே போல எலெக்ஷன் கமிஷன்லயும் பெண்டிங் இருக்கு. பெண்டிங் இருக்கிற சூழ்நிலையில் துணை பொதுச் செயலாளரே ஒரு கொஸ்டினபிள், ஒரு கேள்விக்குறி. அதுவே கேள்விக்குறி என்பது நியமனம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு.
இறப்பை பதிவு செய்ய ஆதார் எண் கட்டாயமில்லை என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இறப்பு பதிவு விவகாரத்தில் மோசடிகளை தடுக்க ஆதார் எண் பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்கள் தொகை தலைமை பதிவாளர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இறப்பை பதிவு செய்ய ஆதார் கட்டாயமாக்கப்படுவதாக தெரிவித்திருந்தது. இதில் பல்வேறு குழப்பங்களையும் தவறான செய்திகளையும் வெளியிட வாய்ப்பளிப்பதை விட்டு உடனடியாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆதார் இணைக்கும் இறப்பு பதிவு அக்டோபர் முதல் தேதியில் இருந்து தொடங்கும் என்ற போதும் இறப்பு சான்றிதழ் பெற ஆதார் கட்டாயமில்லை என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. விண்ணப்பதாரர் இறந்தவருக்கு ஆதார் எண் இல்லையே என்றோ அவருடைய ஆதார் எண் தமக்கு தெரியாது என்று விளக்கம் அளிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் தவறான தகவலை அளித்தால் அது குற்றமாகும் என்றும் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரனின் ஆதார் எண் தெரிவிக்க வேண்டும் என்றும் அரசு வெளியிட்ட அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைக்கால நிவாரணம் வழங்கிட வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு அரசு சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த சுமார் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதன் ஒருங்கிணைப்பாளர் கணேசன், தமிழக அரசு தொடர்ந்து தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசு உடனடியாக அரசு மற்றும் ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். புரட்சியே என்று வியக்கும் வண்ணம் இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய முத்தான 3 கோரிக்கைகள்: பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அதே போல மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய ஊதிய உயர்வினை மாநில அரசு ஊழியர்களுக்கு படிகள் உட்பட உடனடியாக அவற்றை அமுல்படுத்தப்பட வேண்டும், அதே போல தொகுப்பூதியம் மதிப்பூதியம் அதாவது அந்த ஊதிய முறைகளை முறைப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஊதிய விகித மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆசிரியர்கள் சங்கத்தினர் வந்த வண்ணம் உள்ளதால் சென்னை சேப்பாக்கத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. அதிமுக விவகாரத்தில் தலையிட பாஜகவிற்கு உரிமை இல்லை என காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தெரிவித்துள்ளார். சென்னையில் டிடிவி தினகரனை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை பேசிய அவர், திராவிட கட்சிகளை அழிக்க பாஜக முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரே திட்டத்தோடு பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் அதுபோன்ற செயல்பாடுகளை என்னை போன்றவர்கள் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு கட்சிக்குள் நுழைந்து அந்த கட்சியை உடைப்பது மட்டுமல்ல, அந்த கட்சியில் இன்னார் தான் இருக்க வேண்டும், இன்னார் இருக்கக்கூடாது. பாஜகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை மாற்றவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்தில் மக்கள் அவர்களை முழுவதுமாக புறக்கணிக்கும் இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் சென்னை வருமான வரி அலுவலகத்தில் ஏராளமானவர்கள் தங்களது வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்து வருகின்றனர். இரண்டாயிரத்தி 17-18 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாக இருந்தது. மேலும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்தனர். இதனையடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கி வருமான வரித்துறை கால அவகாசம் வழங்கியது. அதன்படி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யாதவர்கள் சென்னை ஆயக்கர் பவனில் உள்ள வருமான வரி அலுவலகத்திற்கு நேரில் சென்று படிவங்களை பூர்த்தி செய்து கணக்குகளை தாக்கல் செய்து வருகின்றனர். மேலும் காலக்கெடு நீட்டிக்க முடியாது என்பதால் நாடு முழுவதும் உள்ள வருமான வரி அலுவலகங்கள் இன்று நள்ளிரவு 12 மணி வரை திறந்திருக்கும் என்று நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய
அந்நிய முதலீடு விவகாரத்தில் 6 செயலாளர்களின் பெயரை சிபிஐ ஏன் குற்றம் சாட்டவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்தின் அந்நிய முதலீட்டிற்கு மேம்பாடு வாரியத்தின் தலையீடால் சான்றிதழ் பெறுவதற்காக கூறி மொரீஷியஸில் இருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி கார்த்திக் சிதம்பரத்திற்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. இதனிடையே கார்த்திக் சிதம்பரத்தை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் அந்நிய முதலீடு விவகாரத்தில் 6 செயலாளர்களின் பெயரை சிபிஐ ஏன் குற்றம் சாட்டவில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ள கருத்தில் அந்நிய முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைத்து அனுமதி தந்தது தவறு என்றால் 6 செயலாளர்களின் பெயரையும் சேர்க்க வேண்டியது தானே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 6 செயலாளர்களுக்கு குற்றம் சாட்டிற்கு அப்பாற்பட்டவர்களா என்று அவர் வினவியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோப்பூரில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்த 3 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோப்பூர் மாவட்டம் அமர்கார் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து நேற்று இரவு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து இரு தரப்பினரிடையே 3 மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது. இதில் அதிகாலை 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடம் இருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தீவிரவாதிகள் தாக்குதலில் காவல்துறையை சேர்ந்த ஒருவர் காயமடைந்தார். சரணடையுமாறு கூறியும் தீவிரவாதிகள் கேட்காததால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அமைச்சர் கடம்பூர் ராஜுவை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தோணுகால் விளக்கில் புதிதாக அமைய இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களில் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை புரிவதாக அப்பகுதி மக்களுக்கு தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து அமைச்சர் செல்லும் வழியில் 6 கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடைபெறுவதை அறிந்த அமைச்சர் கடம்பூர் ராஜு மாற்று வழியில் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அமைச்சர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சர் கடம்பூர் ராஜுவை கிராம மக்கள் முற்றுகையிட்டு டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தோணுகால் விளக்கில் டாஸ்மாக் கடை அமைக்கப்படாது என்று அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரேசில் நாட்டில் பிறந்த சில நொடிகளிலேயே தாயாரை கட்டியணைத்த பிஞ்சு குழந்தையின் வீடியோ ஒன்று வெளியாகி வைரல் ஆகியுள்ளது. பிரேசிலில் உள்ள சாண்டோ மோனிகா மருத்துவமனையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி குறித்த சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. சிசேரியன் முறைப்படி பிறந்த அந்த குழந்தையை மருத்துவர்கள் தாயிடம் முதன்முறையாக அளித்ததும் அந்த குழந்தை தாயினரின் முகத்தை தனது பிஞ்சு கரத்தால் அணைத்துள்ளது. குழந்தை தாயாரை அணைக்கும் அந்த காட்சியை படமெடுத்த மருத்துவ குழுவினர் இதுபோன்ற ஒரு பிணைப்பை இதுவரை தாங்கள் பார்த்ததில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துறைகளாக தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு மருத்துவமனை வளாகத்தை ஒட்டிய பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த அதிமுக பிளக்ஸ் பேனர்களை அகற்றக் கோரி சமூக ஆர்வலர்கள் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தென்காசி மதுரை சாலையில் சுமார் 1/2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பிளக்ஸ் பேனரை அகற்றும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர்கள் அறிவித்ததை அடுத்து பிளக்ஸ் பலகைகளை போலீசார் அகற்றினர். இதனை அடுத்து சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சி பகுதிகளில் காலாவதியான குளிர்பானங்கள், பிஸ்கெட், மாவு வகை பொருட்கள் மற்றும் பருப்பு வகைகள் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டன. மேலும் இதுபோன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும், மீறி விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் உள்ள தனியார் பேக்கரி மற்றும் இனிப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 மாடி கட்டிடம் முழுவதும் எரிந்து சேதமடைந்துள்ளது. மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி கூடம் விற்பனையாகாமல் முற்றிலும் எரிந்து தீக்கிரையானது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மின்கசிவின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் சூழ்நிலையில் காட்பாடியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொசு ஒழிப்பு மருந்துகளை தெளித்தனர். சுகாதாரத்துறை அலுவலர் லூட்டுசாமி தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் காட்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொசு ஒழிப்பு மருந்துகளை தெளித்தனர். சென்னை வேப்பேரியில் உள்ள YMCA மைதானத்தில் 33வது பாரம்பரிய நடன போட்டி நடைபெற்றது. 40 பள்ளிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற பாடலுக்கான போட்டி நடைபெற்றது. முதல் பரிசை தனலட்சுமி மேல்நிலைப் பள்ளியும், 2ஆம் பரிசை நெல்லை நாடார் பள்ளியும் பெற்றன. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காவல்துறை சிக்னல் டவரின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பிரமுகரால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் கார் தாக்கப்பட்டதை கண்டித்து கோவில்பட்டி டிஎஸ்பி அலுவலகம் அருகே உள்ள காவல்துறைக்கு சொந்தமான 200 அடி உயர டவரில் ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக போவதாக அய்யலாசாமி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி டவரில் இருந்து கீழே இறக்கினர். மயிலாடுதுறை இணை ஆணையர் பொறுப்பில் உள்ள கோவில் நிலங்களில் தனியார் கட்டிடம் கட்ட அனுமதி அளித்ததன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருக்கோவில் திருமடங்கள் பாதுகாப்பு பேரவையினர் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கோவில்களில் சிலைகளை ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என பேரவை மாநில அமைப்பாளர் அழகிரி தெரிவித்தார். கோவையில் விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நில உரிமையாளர்களின் சரமாரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறியுள்ளனர். இது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பகுதியில் 1 சதுர அடி 8000 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் தங்களது நிலத்திற்கு 1 சதுர அடிக்கு 1200 ரூபாய் மட்டுமே இழப்பீடு தொகையாக வழங்கியிருப்பதாக நில உரிமையாளர்கள் புகார் தெரிவித்தனர். கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்கு தங்கள் நிலத்தை தர தயாராக உள்ள போது அரசாங்கம் குறைவான இழப்பீடு வழங்குவதன் காரணமாகவே விமான விரிவாக்க பணி தாமதமாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறியதால் ஆலோசனைக் கூட்டம் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. அரக்கோணத்தில் மின்பாதையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பொதுமக்கள் இருளில் மூழ்கி தவித்தனர். பல மணி நேரம் கடந்து மாற்று ஏற்பாடு செய்ய முடியாமல் மின்வாரிய ஊழியர்கள் திணறினர். மின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டாலும் முறையாக அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை என்று புகார் கூறினர். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்களிடமும் பிரத்யேகமாக சேர நிமிடம் நேர்காணல் நடத்தும் நாளும் ஒரு நட்சத்திரத்தில் இன்று நட்சத்திரமாக சொல்கிறார் ஒயிட் கிளிப்ஸ் ஹேர் ஸ்டுடியோவின் மேலாண்மை இயக்குநர் சாண்டி ரவிச்சந்திரன். தற்போதைய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர் அளித்த பதில்களை தற்போது காணலாம். இன்றைய நாளும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒயிட் கிளிப்ஸ் ஹேர் ஸ்டுடியோ நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சாண்டி ரவிச்சந்திரன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஜிஎஸ்டி வரி விதிப்பால் திரைத்துறை எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பத்தி சொல்லுங்க. என்னை பொறுத்த மட்டும் மக்கள் தான் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து படம் பார்க்கறது. ஜிஎஸ்டி என்னாலே இன்புட் அவுட்புட் டேக்ஸ். இப்போ என்கிட்ட பொருள் பண்ணுற சினிமா துறைக்கு நான் ஜிஎஸ்டியோட ஐ வில் சார்ஜ் விச் தே கேன் கிளைம் இட் பேக். ஆனால் சினிமா வரைக்கும் மக்கள் படத்தில் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து வரைக்கும் அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட டிக்கெட் ப்ரைஸை ஏற்றி விட்டோம்னு சொன்னால் அவங்க தான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாங்க. விச் ஒரு ஃபேமிலியில் 5 பேர் போனாங்கன்னா முதல் 100 ரூபாய்க்கு படம் பார்த்தவங்க இன்னைக்கு இன்னொரு 30 ரூபா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும்.
ஸோ அப்படி பழக்க இன்னொரு 2 டிக்கெட் பண்ணுற காசு அவங்களுக்கு வந்துடுது. ஸோ அது ஒரு எஃபெக்ட் தான். அதனால தேர் இஸ் அ பாசிபிலிட்டி சினிமா பார்க்குறது கொஞ்சம் குறையும். இந்த 28% தவிர லோக்கல் கவர்மெண்ட் இன்னொரு 30% போட்டாங்கன்னா அந்த நிலைமையே இன்னும் மோசமாக போயிடும். ஸோ அது கொஞ்சம் யோசிக்கணும். இதனால என்ன நடக்கும்னா வெளியில போக முடியாம இந்த திருட்டு விசிடி வந்து எடுத்து பார்த்துட்டாங்கன்னா சினிமா துறை இல்லாம போயிடும். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 183 ரன்களில் சுருண்டுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் நடைபெற்று வருகிறது. முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்கள் இழப்பிற்கு 622 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இலங்கை அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 50 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் 3ஆம் நாள் ஆட்டத்தை இன்று தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி இந்திய வீரர்களின் பந்து வீசை சமாளிக்க முடியாமல் விக்கெட்களை பறிகொடுத்தது. இறுதியில் 183 ரன்களுக்கு அந்த அணி ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் அஸ்வின் 5 விக்கெட்களை கைப்பற்றினார். இதனை அடுத்து 439 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸை விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தித்தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.